ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில வந்து நெறைய பேரு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில வந்து பேமெண்ட்டும் வந்து எடுத்திருப்பாங்க. ₹1000 வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல 2500 வருதுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து என்னன்னா, நீங்க வந்து புதுசா அப்ளை பண்ணணும் அப்டின்னன்னா, நீங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கணும். இப்போ வந்து என்னன்னா, இது வந்து எப்படி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னா, நீங்க இ-சேவை நியர்பை இ-சேவை மையம் இருக்குல்ல, ஸோ அதில போய் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். இல்ல ரேஷன் கார்ட்ல ரேஷன் ஷாப் இருக்கு பார்த்தீங்களா, உங்க நியர்பை ரேஷன் ஷாப் எங்க நீங்க ரேஷன் ஷாப் வாங்குறீங்களோ, ஸோ அங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா இதுக்குன்னு ஸ்பெஷல் வந்து ஒரு டீம் ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. ஒரு சென்டர் மாரி ரெடி பண்ணுவாங்க. அந்த சென்டர்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஃபார்ம் வாங்கி நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வந்து எல்லாம் கிளியரா இருக்கணும். ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை ஆல்ரெடி நீங்க வச்சிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி ஆஸ் யூசுவல் எல்லாரும் ஆதார் கார்டு வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து இருக்கணும். உங்க நேம் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அந்த நேம் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ரேஷன் கார்டு. இந்த ரேஷன் கார்டு வந்து ஆல்ரெடி இருக்கணும். நீங்க வந்து சப்போஸ் மேரிடு இருந்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்ல நியூ மேரிட் இருக்கவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் நேம் இருக்கணும். அதில உங்களுடைய நேம் இருக்கணும். ஸோ அது வந்து கிளியரா பார்த்துங்க. இல்ல எங்களுடைய அம்மா வீட்ல இது இருக்கு அப்டின்னும்போது, அது வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ உங்களுடைய நேமும் உங்களோட தனி ஃபேமிலியா இருக்கணும். தனி ஃபேமிலி, தனி ரேஷன் கார்டு இருந்தா தான் இது எலிஜிபிள். ஸோ மேபி சிஸ்டம் சப்போஸ் மாறி இருந்தாலும் உங்களுக்கு வந்து குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து மேண்டட்டரி தான். உங்களுக்கு வந்து அது வந்து பார்த்துங்க. ஃபர்ஸ்ட்டு கம்பல்சரி உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து இருக்கணும். நேஷனலைஸ்டு பெரிய பேங்க் இருக்கு பார்த்தீங்களா? இல்லன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு பேங்க். அந்த பேங்க்குகளுடைய பாஸ்புக் நீங்க வந்து ஆல்ரெடி வச்சிருக்கணும். பாஸ்புக் இல்லன்னா நீங்க வந்து ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈபி கார்டு. இந்த ஈபி கார்டுன்றது உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர்ல இருக்கலாம், உங்க நேம்ல இருக்கலாம். ஸோ நியூ மேரிட் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி எங்களுது இல்லையே அப்படின்னும்போது, உங்களுடைய அதில வந்து உங்க பார்ட் ஆஃப் உங்களுடைய வேறோடைய ஈபி பில் இருக்கும் பார்த்தீங்களா? அதில வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆனா போதும். ஸோ இதில வந்து உங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஆதார் கார்ட்லயும் உங்களுக்கு ரேஷன் கார்ட்லயும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி வந்து குடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. ஆதார் கார்ட்ல வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிட்டுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆதார் கார்டு குடுக்கும்போதே ஒரு மொபைல் நம்பர் குடுத்துருப்பீங்க. சப்போஸ் அது மொபைல் நம்பர் மிஸ் ஆயிருக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் மிஸ் ஆயிருந்ததுன்னா, அந்த நம்பருக்கு தான் வந்து உங்களுக்கு ஓடிபி போகும். ஓடிபி ஜெனரேட் ஆகி வரா மாரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் ஃபோனு மிஸ் ஆயிடுச்சு, சிம் கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு, சம் இஷ்யூஸ் இருக்குன்னா, நீங்க வந்து ஆதார் கார்ட்ல வந்து நியூ மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணி இருக்கணும். நியூ நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து இதுவும் எலிஜிபிள். ஸோ நான் கொடுக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஃபியூச்சர்ல ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ நியூவா வந்து நீங்க மகளிர் உரிமை தொகைய வந்து அப்ளை பண்ணி பெனிஃபிட்ட வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.